ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாதிமல்லி செடி, பக்கத்துலேயே இது செம்பருத்தி செடி. இப்போ நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. நானும் தொடர்ந்து கம்போஸ்டிங் பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கே போர் அடிக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் அந்த மாதிரி நேரத்தில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கேப் விடுறேன். இப்போ மழையும் பெஞ்சுது, அதனால் இதில் நான் அவ்வளவா ஆர்வம் காட்டலை. இப்போ மறுபடியும் காய்கறி கழிவை சேமித்து வச்சுருக்கேன். 2 நாளைக்கு தாங்க சேர்த்துருக்கேன். 2 நாளைக்கு எனக்கு கிச்சனில் கிடச்ச காய்கறி கழிவு. இதில் வாழைத்தண்டு குப்பை, வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல், வழக்கமாக நான் சொல்கிற காய்கறி எல்லாம் சமைக்கிற காய்கறியோட தோல். பழம் சாப்பிட்டிங்கன்னா பழத்தோட தோல்கள். முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை ஓடு கூட நல்லா க்ரஷ் பண்ணி கையால் நொறுக்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக 2 நாள் சேர்த்து வைங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் ஓப்பனில் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த மாதிரி கவரில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால் 2 நாளைக்கு நான் சேர்த்து வச்சு வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த அடுக்கு ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். 2 நாளைக்கே எனக்கு இவ்வளோ காய்கறி கழிவு கிடைக்கிது. நம்ம எல்லாருக்குமே கிடைக்குதுங்க. கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சேர்த்தா தான் தெரியுது எவ்வளோ காய்கறி கழிவு குப்பை நமக்கு கிடைக்கிது அப்படின்னு. இதில் வேஸ்ட்டாக போனால் காஞ்சி போன கருவேப்பிலை குச்சி, கருவேப்பிலை இலை, அப்புறம் கோவிலில் பிரசாதம் கொடுத்தாக்கா அந்த மந்தார இலையில் தொன்னை கொடுப்பாங்க. அது கூட இலை தாங்க, மந்தார இலை. அப்புறம் சுவாமிக்கு வைக்கிற காய்ந்து போன பூக்கள் எதையுமே நான் மிஸ் பண்ணுறதில்ல. எல்லாத்தையுமே மக்கக்கூடிய ஆர்கானிக்கான கழிவு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கம்போஸ்டிங்கில் சேர்க்கலாம். எலுமிச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சிட்ரிக் தன்மை உள்ள பழங்கள், புளிப்புத்தன்மை இருக்கிற பழங்கள். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா கையால் சின்ன சின்ன துண்டுகளாக்கி கம்மியான அளவில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதிகமாக சிட்ரிக் புளிப்புத்தன்மை இருக்கிற பழ வகைகள் குப்பையை அதிகமாக சேர்க்காதீங்க. ஏதோ 1, 2 பழம் இருந்தால் ஒன்றும் பண்ணாது. இப்போ நான் செம்பருத்தி செடி வச்சுருக்கிறேன். அந்த பேக்கில் ஓரமாக பள்ளம் எடுத்திருக்கேன், வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ இந்த குப்பையை நல்லா கவனித்து பாருங்கள். வெங்காயத்தோல், காய்ந்து போன பூக்கள், வாழைத்தண்டு குப்பை, அப்புறம் பேப்பர் கூட போடலாம். நீங்கள் காகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட மக்கக்கூடிய கழிவு. இது கூட நீங்கள் கம்போஸ்டிங் கூட கண்டிப்பாக சேர்க்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் தூளாக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்ந்த இலைகள் கிடச்சாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கார்டனை பெருக்கினா காஞ்ச குப்பைகள் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் இந்த கம்போஸ்டிங்கில் தாராளமாக சேர்த்துக்கலாம். நிறைய சகோதரிகள் கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஜீரோ காஸ்ட்டில் வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஆர்கானிக்கான மக்கக்கூடிய கழிவுகளை வச்சே நம்ம சூப்பராக ஒரு கார்டனிங் எல்லோரும் பண்ணலாம். நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து கம்போஸ்டிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி காய்கறி செடி வச்சுருக்கிற அந்த பேக்லேயே நீங்கள் காய்கறி கழிவு குப்பையை கொடுக்கலாம். நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுங்க. உங்களுக்கு 100% பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம பானு ஆர்கானிக்